ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கேப்சிகம் கிரேவி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு அதை ஆயில் ஊற்றி சூடானதும் ஜீரகம், பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ண பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு, நீளமாக கட் பண்ண வெங்காயம் வதக்கிட்டு, கேப்சிகமும் நீள சைஸு க்ரீன் கலரும் எல்லோ கலரும் ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் நல்லா வதக்கிட்டு, இந்த சின்ன உரல் இதில் வறுத்த வேர்க்கடலைய நல்லா கொர கொரப்பா பவுட்ரு பண்ணிக்கோங்க. தனியா வச்சுருங்க. அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வதங்குனதும், லைட்டா பாதி வதங்குனதும், கடலை மாவு லேசா அதிலே வதக்கிக்கோங்க. லேசா வறுத்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுடு தண்ணி கொஞ்சம் ஊத்தி, கடலை மாவு இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 3ம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி, இந்த இது பவுட்ரு பண்ணி வச்சோம்ல நிலக்கடலை கொர கொரப்பா, அதுவும் ஆட் பண்ணி, தயிர், கஸ்தூரி மேத்தி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி, தண்ணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சர்விங் பவுல் மாற்றியாச்சு. சூப்பரான கேப்சிகம் கிரேவி ரெடி. சப்பாத்தி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.